தமிழகத்தின் வெற்றி தளபதி, தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி அவர்கள் இன்று டிஜிபி அவர்களை சந்தித்து இன்று யூடியூப் மூலமாக தரம் தாழ்ந்த வார்த்தைகளை சொல்லி திமுகவின் ஆதரவோடு அவருடைய உறுதுணையோடு திரு பொன்ராஜ் அவர்கள் பெண்களை கேவலமாக இழிவுபடுத்தி பேசியிருப்பது பற்றி டிஜிபியிடம் இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைவரே இங்கே வருகை தந்து நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சொற்கள் பெரிதும் தாய்மார்களை, அக்கா தங்கைகளை, நம்முடைய தமிழர் பண்பாட்டை குறைக்கின்ற வகையில் உடைய பேச்சுக்கள் அத்துமீறி இருக்கிறது என்ற முறையிலேதான் இன்று டிஜிபியிடம் வருகை தந்து அவரே நேரடியாக இந்த மனுவை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்துடைய கலாச்சாரம், பண்பாடு, பெண்களை பேணி காப்பது என்பதுதான் கலாச்சாரத்துடைய பண்பாடாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது நம்முடைய குடும்பத்திலும் சகோதரிகள், தாய்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு கேவலமான வார்த்தைகளை பேசுவது மட்டுமல்ல, அவர் குறிப்பிட்டிருப்பது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது மட்டுமல்ல, உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, இவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய பெண்கள், தமிழ்நாட்டு பெண்களை இனத்தையே விலைமாதா என்று அர்த்தத்தில் தொலை பேசியிருப்பது உண்மையிலேயே இந்த நாட்டிலே இருக்கிற பெண்கள், இந்த நாட்டிலே வாழுகிற அத்தனை பேரும் இழிவுபடுத்துகிற நிலையாகத்தான் இவருடைய பேச்சு இருந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, திமுகவுடைய அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இதுபோன்ற சொற்கள் அவர் பேசியிருப்பது என்பது உண்மையிலேயே கடுமையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று மட்டுமல்ல, இவர் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் நேரடியாக அவரே வருகை தந்து அவரே கையொப்பமிட்டு கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள். இதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை மக்கள் தான் பார்த்துக் கொள்வார்கள். புகார் மனு கொடுத்திருக்கிறீங்க, அங்க என்ன சொல்லியிருக்காங்க? என்ன மாதிரியான உத்தரவு? உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். தலைவர் சொன்னவுடன் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இவர் சொன்னது மட்டுமல்ல, நான் சொல்லியிருப்பதை நான் மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை என்ற வார்த்தை என்பது உண்மையிலேயே இவரும் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடியவர். இவருக்கும் சகோதரிகள் இருக்கிறார்கள், இவருக்கும் தாய் தந்தைகள் இருக்கிறார்கள். அவர் மனதிலே வைத்து அவரெல்லாம் பேசியிருக்க வேண்டுமே தவிர இப்படிப்பட்ட சொற்களை சொல்வதற்கு உண்மையிலேயே இவருக்கு பின்பலன் ஒன்று இருக்கிறது. திமுகவின் பின்பலம் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் தான் இதுபோன்ற வார்த்தைகளை அவர் பேசியிருக்கிறாரே தவிர வேறொன்றும் இருப்பதற்கு இல்லை. ஆகவே இவர் மீது உரிய கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய வெற்றி கழகத்துடைய தலைவர், நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர், இன்று அடுத்து தேசிய கொடியை தமிழ்நாட்டில் 2026 ஏற்றி வைக்கக்கூடிய தலைவர் நேரடியாக காவல்துறையினுடைய நம்முடைய டிஜிபி அலுவலகத்திற்கு வருகின்ற இந்த மனுவை நேரடியாக அவர் வழங்கியிருக்கிறார் என்பது இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் இன்று பல்வேறு பணிகளுக்கு இடையில் அதை தவிர்த்துவிட்டு உடனடியாக இங்கே டிஜிபி அலுவலகம் வந்து இந்த மனுக்களை தந்திருக்கிறார்கள். இதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக டிஜிபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் கட்சி தலைவர்கள் கூட விஜய் அவர்களை விமர்சிக்கும் போது நடிகைகள், பெண்களை பற்றியெல்லாம் நிறைய விமர்சனங்கள் முன் வந்துச்சு. இப்போ சமூக வலைதளங்களில் இல்லை, உங்களுடைய குடும்பம் இருக்கிறது, உங்களுக்கும் உங்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள், தாய் தந்தை இருக்கிறார்கள். இதுபோன்ற விமர்சனம் செய்தால் நீங்கள் சரியாக இருக்குமா என்பதை நீங்களே சொல்ல வேண்டும்.
இது சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. விபச்சாரிகள் போகணுங்க என்பது சாதாரண வேர்டு அல்ல, எல்லோரையும் குறிக்கிறது, தனிப்பட்ட முறையில் அல்ல. இது தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள், தங்கைமார்கள், அக்காக்கள் அனைவருமே குறிக்கின்ற வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் பல்வேறு பணிகள் இன்றும் இருக்கின்ற போது அதை தவிர்த்து விட்டு உடனடியாக டிஜிபி அலுவலகத்திற்கு வருகை தந்து இந்த கடிதத்தை தந்திருக்கிறார் என்பது அவருடைய மனவேதனை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார், அவர் தனிப்பட்ட முறையில் அவர் மேல மட்டும் கொடுத்துருக்காங்க சார், இல்ல கட்சியோட தலைவராக இருக்கட்டும், இல்ல மற்ற நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொடர்ந்து மாதிரி விமர்சனம் நடந்துகிட்டே இருக்கு. மற்ற விமர்சனங்கிறது வேறு, இன்றைய இவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் வேறு. இந்த வார்த்தைக்கும் அதற்கும் நீங்கள் முடிச்சு போடக்கூடாது. உங்களுக்கும் சகோதரிகள் இருக்கிறார்கள், உங்களுக்கும் தாய் தந்தைகள் இருக்கிறார்கள். இது போன்ற விமர்சனம் செய்வது சரியா என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொண்டு பத்திரிகை நண்பர்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். வேறு ஏதேனும் புகார் கொடுக்கப்படவில்லை, இதை பார்த்துக் கொள்ளலாம். மொபைல தூரம் எடுங்க சார். ஏன் சார் யார் சார் அது? கொஞ்சம் பேக்கிங் எடுங்களேன். பின்னாடி வாங்க, நல்லா பின்னாடி வாங்க. தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், நாளைய தமிழகத்தை ஆளப் போகின்றவர், தமிழ்நாட்டுடைய அனைவருக்கும் மனதார பாராட்டக்கூடியவர், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், இன்று தமிழகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இளைஞர்கள் நிறைந்திருக்கிற, பெண்கள் நிறைந்திருக்கிற, தாய்மார்கள் நிறைந்திருக்கிற ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக நாளை தமிழகத்தில் 2026 தேசிய கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்று தமிழக காவல்துறையின் தலைமை காவல்துறை அதிகாரி அவர்களை சந்தித்து இன்று ஒரு மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு பணிகள் இன்றைக்கு அவருக்கு இருந்தாலும் கூட அதை தவிர்த்துவிட்டு பெண்களுடைய இழிவுபடுத்தி பேசிய வார்த்தைகளை மனதிலே வைத்து நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய பெண்களை தரம் தாழ்த்தி பேசி வரும் திரு பொன்ராஜ் அவர்களை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்று அவரே நேரடியாக வருகை தந்து இந்த கடிதத்தை இங்கே வழங்கியிருக்கிறார். ஆளும் திமுகவினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய, அதற்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற திரு பொன்ராஜ் அவர்கள் இதுபோன்ற வார்த்தைகளை சொல்லியிருப்பது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், தமிழகமும் இருக்கும் அம்மா, அக்கா, தங்கைகள் போன்றவர்களுக்கு இந்த வார்த்தைகள் என்பது உங்களை போன்றவர்களுக்கு தெரியும். இது போன்ற வார்த்தைகளை யாருமே உச்சரித்தது கிடையாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை தமிழ்நாட்டு பெண்கள் இனத்தையே விலை மாதர் என்ற அர்த்தத்தில் பேசியிருப்பது உண்மையிலே வேதனைக்குரிய ஒன்று. இவர் ஏன் இப்படி பேசினார் என்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. திமுகவின் பின்னணி இருக்கிறது என்பதுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லை என்றால் உடனடியாக அரசு இதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஒரு அரசு, பெண்களை பாதுகாக்கின்ற அரசு என்று சொல்லப்படுகிற இந்த அரசு ஏன் இதுவரையிலும் இவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்பதை தெரிந்துதான் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு பணிகள் தங்களுடைய அலுவலகத்திலே பணிகளில் இருக்கிற போது கூட அதை நிறுத்திவிட்டு உடனடியாக தலைமை காவலர் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற அவரிடத்திலே இந்த கடிதத்தை வழங்க வேண்டும் என்று வழங்கியிருக்கிறார்கள். இதிலே குறிப்பாக அவர் மீது இதுபோன்ற வார்த்தைகளை சொல்லியிருக்கிற அவர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய கடிதத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற நிலை. ஆகவே இந்த கடிதத்தின் மூலமாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக நம்முடைய தமிழ்நாடு தலைமை காவலர் அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். சார், சந்திச்சுட்டு போயிட்டாங்களா? மனு வாங்கிட்டு என்ன டிஜிபி என்ன சொன்னாங்க? உரிய நடவடிக்கை விரைந்து எடுக்கப்படும் என்றார். தலைவர் என்ன சொன்னார் அங்க பேசும்போது இந்த மாதிரி ஒரு பெண்களை பற்றி இவ்வளவு இழிவாக பேசிவிட்டு, நான் அது பேசியதுதான்
என்று சொல்வது என்பது வருந்தத்தக்க ஒன்று மட்டுமல்ல, வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று என்று கூட சொன்னார். அவரே வந்திருக்காருன்னா இப்ப இது எந்த அளவுக்கு இதுல ஃபீல் பண்ணிருக்காரு? இவர் உண்மையிலேயே நம்முடைய கழகத்தை சார்ந்திருக்கிற தாய்மார்களையும் சகோதர சகோதரிகளையும் இது போன்ற வார்த்தைகளை சொல்லியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலையிலே தான் அவரே நேரடியாக வந்திருக்கிறார். ஒருவேளை நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த கட்டமா என்ன முடிவு, என்ன பண்ண போறீங்க? பொறுத்திருந்து பாருங்கள், அதற்கு பிறகு என்ன செய்வோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். சார், பெரம்பூர்ல பிரச்சாரத்தை நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வேட்பாளர் அறிமுகம் நடக்க போகுது. அதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு தயாராக இருக்குங்க? 234 வேட்பாளர்களும் தயாரா சார்? பொதுவாக இன்று மீண்டும் அவரை நாங்கள் சந்திக்கப் போகிறோம். அதற்கு பிறகுதான் என்ன முடிவு என்பதை எங்களால் தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் வேட்பாளர் இப்ப உறுதி ஆகலையா சார்? இல்லை, அதுக்கு பிறகுதான் எதுவாக இருந்தால் எந்த கருத்துக்களை எங்களால் வழங்க முடியும். இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது மக்களுக்கு சென்றடையட்டும். அதற்கு பிறகு நாங்கள் எங்கள் கருத்துக்களை நாளை சொல்லுவோம். சார், என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க?